உங்க பார்வையில நீங்க சொல்றது சரியாவே இருக்கலாம். ஆனா நான் சொல்றதையும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம்ல. சொன்னா புரியாதா? எனக்கு அறிவுரை சொல்றாளா அவ? இந்த வீட்டுல இவ என்னைக்கு காலடி எடுத்து வச்சாலும் அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி சம்பவம் எல்லாம் நடக்குது. அதுக்கு முன்னாடி ஏதாவது நடந்திருக்க இந்த மாதிரி? ஒண்ணு யாரு ஜாதகம் என்ன சொல்லுதுன்னு எதுவுமே பார்க்காம கொள்ளாம கூட்டு வந்துட்டான். இன்னும் தாலி கூட பிரிக்கல. இந்த மாதிரி நடக்கலாமா? நமக்குன்னு ஒரு சம்பிரதாயம் இல்ல? எல்லாத்தையும் கெடுத்து போட்டுட்டு ஆபத்திற்கு அது இருக்கு இது இருக்குன்னு சொல்றது எங்கிட்ட நல்ல பேர் வாங்குறது தானே? எப்படி நடிச்சாலும் எங்கிட்ட அது மட்டும் நடக்காது. புரியுற மாதிரி சொல்ல அவளுக்கு. என்னங்க என்ன இது சாப்பிடுற நேரத்துல சங்கடப்படுத்தினா எப்படி சாப்பிட முடியும்? சாரிமா, சொல்றது நல்லதுன்னு தோணுச்சு. வேற நோக்கம் எதுவும் இல்ல. ஐயோ விடு ஜனனி. ஓ மாமா அப்படிதான் சட்டுன்னு கோவப்பட்டு பேசிடுவாரு. அவர் குணமே அப்படிதான். ஆனா ரொம்ப நல்லவரு. வேதனைப்படுத்தணும்னு நான் நினைக்கல. ஆனா மாமா அப்படி தப்பா நினைச்சிட்டாரு. வேற ஒண்ணும் இல்ல ஜனனி. அவர் தங்கச்சி மக ரம்யாவை தானே சிவாவுக்கு கட்டி கொடுக்க நினைச்சாரு. அது நடக்கலல்ல. அந்த கோவம்தான். நீ பெருசா எதுவும் மனசுல வச்சுக்காத. எல்லாம் சரியாயிடும். நீங்க உட்காருங்கம்மா, நான் பரிமாறுறேன். நீங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அவரே சாப்பிடல, நான் மட்டும் தனியா உட்காந்து சாப்பிட மனசு வருமா? வேணாமா. இந்த மாதிரி ஒரு வைஃப், ஒரு அத்தை யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க. மாமா அவங்கள புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரே. அப்போ ஜனனி இந்த வீட்டுக்கு மருமகளா வந்த நேரம் சரியில்லைன்னு மாமா நினைக்கிறாரு. இது போதுமே. இத வச்சு ஏதாவது பண்ணி அந்த ஜனனியை இந்த வீட்டை விட்டு அனுப்பிடலாம். யாருமா நீங்க? எதுக்கு அழறீங்க? எங்க உங்களதான் கேக்குறேன். யாரு நீங்க?
சொல்லுங்கக்கா, உங்களுக்கு என்ன வேணும்? துளசி, வாழ வைக்கிறேன்னு போய் சொல்லி கூட்டிட்டு போய் நம்ப வச்சு அந்த பாவி துடி துடிக்க என்ன கொண்டுட்டான் துளசி. துரோகம், பச்சை துரோகம். நீ வேணுங்கிறதுக்காக, ஒன்னு அழியணுங்கிறதுக்காக என் வாழ்க்கைய அழிச்சான். என்னை மட்டுமா, உன்னையும் தான். குற்றத்தை அவன் செய்வா, தண்டனை நமக்கா? பாவத்தை அவன் செய்வா, பழி நமக்கா? வேண்டாம். ஏன் வாழ்க்கையும் ஓ வாழ்க்கையும் அழிச்சவன பழி வாங்கணும். நம்ம அப்பா அம்மாவை அடிச்ச அவனுக்கு தண்டனை கொடுக்கணும். அந்த தண்டனைய நீதான் கொடுக்கணும். துரோகிய வாழ விடாத. அவன் இந்த உலகத்துல வாழ தகுதி இல்லாதவன். அவனை விட்டு வைக்காத துளசி. அவனை விடாத. துரோகத்துக்கான பலன் என்னன்னு அவனுக்கு தெரியணும். என்ன செய்வியா? செய்வியா துளசி? முன்னாடி நான் வாக்கு கேட்டு நிக்கிறேன். பதில் சொல்லு. அக்கா, உன்னை கொன்ன அந்த படுபாவையை நான் சும்மா விட மாட்டேன். உனக்கு சத்தியம் பண்ணி தரேன். சத்தியமா அவனை சும்மா விட மாட்டேன். பழி வாங்குவேன். அவனை விடவே மாட்டேன். விட மாட்டேன். விட மாட்டேன். விட மாட்டேன். நீ அவனை விடக்கூடாது துளசி. அவனுக்கு நீ தண்டனை கொடுக்கணும். அவனை விடாத துளசி, விடாத. விட மாட்டேன். ஜனனி, 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 என்ன? என்னம்மா, என்ன ஆச்சு? ஏன் சடனா அப்படி கத்துன? உன் கண்ணெல்லாம் கலங்கி ஒரு மாதிரி இருக்கு. என்னம்மா ஆச்சு? இன்னும் அந்த ஆக்சிடென்ட்டை பத்தி ஏன் நினைச்சிட்டு இருக்கியா? அதான் டிஸ்டர்ப் பண்ணிருக்கு. நடந்து போனதையே நினைச்சிட்டு இருக்காத. தண்ணி குடி, சரியா? Yeah, have some water. What is it? Janani, என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? இல்லை. சரி, படுத்துக்க. அதையே வச்சுட்டு இருக்காம மதியா போல. விட மாட்டேங்க்கா. உன்னை கொன்ன அந்த பாவிய நான் விட மாட்டேன். ராஜி, ராஜி, வா. என்னங்க? துளசி கால் பண்றா. துளசியா? ஆமா. ஐயோ, எடுத்து பேசுங்க. எங்க இருக்க, எப்படி இருக்கான்னு கேளுங்க. அம்மாடி துளசி,
எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க எப்படி இருக்கீங்க? சித்தி எப்படி இருக்காங்க? நான் நல்லா இருக்கேன்டா. சித்தி நல்லா இருக்காங்க. அம்மாடி துளசி, நீ எப்படி இருக்குமா? எங்க இருக்க? நான் எங்க இருக்கேன்றதெல்லாம் உங்களுக்கு அப்புறம் சொல்றேன்ப்பா. என்ன செய்யறதுப்பா? உங்களை பார்க்க முடியாம ஒளிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். அம்மாடி, நீ உயிரோடு இருக்கிறது தெரியாம பண்ணக்கூடாத பண்ணிட்டேம்மா. அதுக்காக உனக்காக வேண்டிட்டு இருக்கேம்மா. முதல்ல நீ பிறந்தப்ப உன் குரலை கேட்கறதுக்காக ஏங்கினேன். அதே மாதிரி ஒவ்வொரு நாளுமே உன் குரலை கேட்கறதுக்காக ஏங்கி துடிச்சிட்டு இருக்கேம்மா. அழாதீங்கப்பா. அந்த சேது உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறான்னு சுமதி சொன்னா. ஆமாம்மா, உன்னை பிடிக்கிறதுக்காக அவன் வெறி பிடிச்ச மிருகம் மாதிரி அலைஞ்சிட்டு இருக்கான். அவன் கண்ணை மட்டும் பற்றாதம்மா. இங்கெல்லாம் அவனால வர முடியாதுப்பா. நான் ரொம்ப சேஃப்டியான இடத்துல தான் இருக்கேன். பாத்தியம்மா நம்ம நிலைமை. 2 பொண்ணுகளை பெற்றேன். ஒருத்தையை கொண்டுட்டான், ஒருத்தையை கொல்ல துடிக்கிறான். நாங்க அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். விதியை பாத்தியம்மா. எல்லாமே அந்த சேதுவால தான்ப்பா. நம்ம குடும்பத்தை சீரழிச்ச அவனை நம்ம சும்மாவே விடக்கூடாது. என்ன பண்றதுமா? அவதான் நமக்கு தெய்வமா நின்று வழிகாட்டணும். ஆமாப்பா, அக்கா தான் வெளிக்காட்டினா. அவன் நேத்து என் கனவுல வந்தா. என்னது? அக்கா கனவுல வந்தாளா? கனவுல வந்தாளா? கனவுல வந்தாளா? என்ன சொன்னான்னு கேளுங்க. சேது அநியாயமா என்னை கொன்னுட்டான். நீ அவனை விடக்கூடாது. என்னை துடிக்க துடிக்க கொன்னு அவனை நீ தண்டிக்கணும். அவனை விடவே கூடாதுன்னு என்கிட்ட அழுதா. நாம என்னமா செய்ய முடியும்? சேது ஒரு மனுஷனே கிடையாதம்மா. அவனை நம்மளால எதிர்க்க முடியாதுமா. போலீஸ்ல இருந்து பறிக்க வரைக்கும் அவனுக்காக ஓடி ஓடி வந்து ஹெல்ப் பண்றாங்க. அவன் ஒரு அரக்கம்மா. அரக்கனுங்க வாழ்க்கை நல்லாவாப்பா முடிஞ்சிருக்கு. இந்த அரக்கனோட முடிவும் மோசமாதான்ப்பா முடியும். அழாதீங்கப்பா. நாமெல்லாம் அழவே கூடாது. அக்கா வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் திட்டம் போட்டு நாசமாக்கிருக்கான். அவனுக்கு நம்ம யாருன்னு காட்டியே ஆகணும். ஒரு நாள் அதுக்கான விலையை அவன் கொடுத்தே ஆகணும். அப்பா, நீங்க சித்திக்கிட்ட போனை கொடுங்க. சரிம்மா, நான் சித்திக்கிட்ட கொடுக்குறேன். துளசி உன்கிட்ட பேசணும். கொடுங்க கொடுங்க. துளசி, சித்தி, கவலைப்படாதீங்க. கஷ்டப்படாம எப்படிமா இருக்க முடியும்? உன்னை நினைச்சாதான் துளசி எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த சேதிங்க வந்து அடிக்கடி அப்பாவையும் என்னையும் தொந்தரப்படுத்துறாமா. அவனை நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. பயந்து ஓடுனதெல்லாம் போதும் சித்தி. இனி அவனை தான் ஓட வைக்கணும். சித்தி, நான் சொல்றதை கேளுங்க. நீங்களும் அப்பாவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அவன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. துளசி, நீ என்ன சொல்ற? நாம கம்ப்ளைண்ட் கொடுத்தா அடுத்த நிமிஷமே போலீஸ்காரங்க போய் சேதுக்கிட்ட சொல்லிடுவாங்க. அவன் இங்க வந்து எங்க 2 பேரையும் போட்டு அடிப்பா. ஏற்கனவே உங்க அப்பாவை போட்டு அவன் அடிச்சுக்கிட்டு தான் இருக்கா. அடிக்கட்டும் சித்தி, அவன் நல்லா அடிக்கட்டும். அதுதான் நமக்கு வேணும். நான் சொல்ற மாதிரி இப்ப செய்யுங்க. அவனுக்கு நான் முடிவு கட்டுறேன். சொல்லு துளசி. துளசி, நீ இப்ப சொன்னது நல்ல ஐடியா. நீ சொன்ன மாதிரியே நாங்க ஏற்பாடு பண்றோம். முதல்ல நாங்க ஸ்டேஷனுக்கு போய் அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். சரிங்க சித்தி, நான் போனை வைக்கிறேன். சரி துளசி. துளசி, பார்த்து பத்திரமா இருமா. சரிங்க சித்தி. ஏங்க, வாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாம். வேண்டாம் ராஜி, ஏதோ பிரச்சனை ஆயிட அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுங்க. துளசி நல்ல ஐடியா கொடுத்துருக்கா. துளசி சொன்னது நல்ல ஐடியாவா தான் எனக்கு தோணுது. முதல்ல அவ சொன்னதை செய்யலாம். வாங்க போலாம். பயமா இருக்குமா? ஒண்ணும் ஆகாதுங்க. வாங்க போலாம். வாங்க வாங்க.
இன்ஸ்பெக்டர் சார் இருக்காருங்களா? நல்லதாக இருக்காரு, போய் பார்க்க. மகாராஜி. வணக்கம் ஐயா. சொல்லுயா. இந்தாங்க ஐயா. என்னையா அது? கம்ப்ளைண்ட் ஐயா. கம்ப்ளைண்டா? என்ன ஹார்மோனி ஏதாவது காணாமல் போயிடுச்சா? என் மக கொலை செய்யப்பட்டது சம்பந்தமா சேதுவை அரெஸ்ட் பண்ணேன் சார். அதான் சேது மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். முட்டாளையா நீ? வயசான காலத்துல வீட்டுல சும்மா இருக்க மாட்டியா? கம்ப்ளைண்டா கம்ப்ளைண்ட்? ஏமா இந்த பெருசுக்கு தான் அறிவு இல்ல, நீயாவது சொல்லி புரிய வைக்க கூடாது? நீ கூட வந்திருக்க, போமா கூட்டிட்டு போ. சார் இதுல என்ன சார் தப்பு? கம்ப்ளைண்ட் உங்ககிட்ட தானே கொடுக்க முடியும். அதனால சும்மா யார் மேல வேணாலும் கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்களா? நீங்க சொன்ன ஆக்ஷன் எடுக்கணுமா? உங்களுக்கு தான் வேலை இல்லைன்னா எங்களுக்கு வேலை இல்லைன்னு நினைச்சீங்களா? டைம் வேஸ்ட் பண்ணாம போயிடுங்க. ஏன் சார் வரட்டுறீங்க? கம்ப்ளைண்ட்டை படிச்சு பார்த்து நடவடிக்கை எடுக்கிறது தானே உங்க வேலை. யோ என்ன எனக்கே கிளாஸ் எடுக்கிறியா? சார் பார்த்து பேசுங்க சார். கம்ப்ளைண்டே கொடுக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யார் சார்? முதல்ல நாங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்க்கு நடவடிக்கை எடுங்க. இதான் நடவடிக்கை போதுமா? இங்க பாருங்க, சும்மா யார் மேல வேணாலும் குற்றம் சொல்லிடலாம். ஆனா கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா எவிடன்ஸ் வேணும், ஆதாரம். ஆதாரம் இருந்தா கொண்டு வாங்க, இல்லனா போயிட்டே இருங்க. கோவிலுக்கு போயிட்டு சாமி கிட்ட வேண்டுதல் வைங்க. இங்கெல்லாம் எவிடன்ஸ். அப்போ எவிடன்ஸ் கொடுத்தா சேதுவை அரெஸ்ட் பண்ணுவீங்களா சார்? முதல்ல எடுத்துட்டு வாயா பார்க்கலாம். சரிங்க சார், வரேன் சார். வரும்போது நீங்கள் கேட்ட ஆதாரத்தோடு வர்றேன் சார். நிச்சயம் என் பொண்ணை கொண்டு அந்த படுபாவை அரெஸ்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம் சார். வரேன் சார். போயா மகாராஜ். இவ்வளோ திமிரா பேசிட்டு போறாங்க. சேது எங்க இருப்பான்? சொல்லுங்க சார், ஏதாவது ஹெல்ப் வேணுமா? ஹெல்ப்லாம் இருக்கட்டும். ஏன்பா சேது, நீ ஜெயிலுக்கு போக ஆசைப்படுறியா என்ன? சார் என்ன சார் சொல்றீங்க? உன் மாமனாரும் அவர் பொண்டாட்டியும் வந்து உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போறாங்க. சார் என்னவா அவங்களுக்கு? அவங்க மகளை நீ கொலை பண்ணிட்டியா? உன் மேல நடவடிக்கை எடுக்கணுமா? கொஞ்சம் தட்டி வைக்க மாட்டியா? நான் அப்பப்ப தட்டி தான் சார் வைக்கிறேன். பத்தல போல இருக்கு, நான் பாத்துக்கிறேன். அப்புறம் அவங்க பாட்டு மீடியா கிடியான்னு போயிட்டாங்கன்னா பிரச்சனையாயிடும். நான் ப்ரமோஷன்ல போற நேரம் என்னால எதுவும் செய்ய முடியாம போயிடும். இன்னொரு தடவை அவங்க ஸ்டேஷன் பக்கம் வந்துடவே கூடாது, பாத்துக்க. சரி சார், நான் பாத்துக்கிறேன். அண்ணே என்னென்ன ஆச்சு? என் மாமனுக்கு எங்க இருந்துடா இவ்வளவு தைரியம் வந்தது? ஒருவேளை துளசி ஏத்தி விடுறாளோ? இதை விட்டு வைக்க கூடாதுடா. வாங்க ஒத்தனை கார் எடுத்துட்டு போயிட்டு வீல் அலைன்மெண்ட்லாம் செக் பண்ணிட்டு வந்து. சரி. அப்படியே ஆயிலையும் செக் பண்ணு. சரி. அப்படியே சஸ்பென்ஷனையும் கொஞ்சம் பார்த்துருங்க. சரி. பிரேக் எல்லாம். ஜனனி எங்க வீட்டில் ஆளை காணோம்? கோயிலுக்கு போயிருக்கியா? சிவா, நான் காஞ்சிபுரம் போயிட்டு இருக்கேன், போயிட்டு வந்துடுறேன். இது காஞ்சிபுரமா? என்ன சொல்லாம கிளம்பிட்ட? காஞ்சிபுரம் எதுக்கு போற? பாஸ்போர்ட் அப்ளை பண்ணணும் சிவா. என்னோட பாஸ்போர்ட் ஆக்சிடென்ட்ல மிஸ் ஆயிடுச்சுல்ல, அதான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி எஃப்ஐஆர் காப்பி வாங்கணும். அதான் போயிட்டு இருக்கேன். அதெல்லாம் சரி ஜனனி, பட் இதானே புது பழக்கம்.
என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானும் கூட வந்திருப்பேன்ல. உங்களை கூப்பிடக்கூடாதுன்னா இல்லை சிவா. நீங்கள் கூட வந்தால் வீட்டில் ஏதாவது சொல்லுவாங்க, வீணா பிரச்சனை தான் ஆகும். அதனால எல்லாருக்கும் கஷ்டம் தானே. என்ன இதுக்கு உங்களுக்கு பிரச்சனை? 2 பேரில் யாராவது ஒருத்தர் வீட்டில் இருக்கிறது தான் நல்லது. அதான். ஏன் ஜனனி, யாரோ ஏதோ சொல்லுவாங்கன்னு பார்த்து நாம வாழ முடியுமா? உனக்கா நான் வரலன்னா வேற யாரும் வருவா ஜனனி? அது இல்லைங்க, என்னால் பண்ண முடியலன்னா நான் கண்டிப்பாக உங்களை தான் கூப்பிட்டுருப்பேன். ஜனனி, நீ ஏதாவது கடைக்கு போறா இருந்தா பரவாயில்ல, போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போற, இதுக்கு நான் வர வேண்டாமா? அந்த ஊரில் உனக்கு யாரை தெரியும்? உண்மைதான், தப்பாக எடுத்துக்காதீங்க சிவா. என் சூழ்நிலை அப்படி. சரி, ஓகே, நீ முடிவு எடுத்துட்ட. நீ ஒரு முடிவு எடுத்தா அது சரியாக தான் இருக்கும். சரி, யாரையாச்சும் ஹெல்ப்புக்கு வர சொல்லட்டுமா? வேண்டாம் சிவா, தேங்க்ஸ். எஃப்ஐஆர் காப்பியை மலேசியன் எம்பசியில் கொடுத்துட்டு தான் வருவேன். லேட் ஆயிடுச்சுன்னா பயப்படாதீங்க, கவலைப்படாமல் இருங்க. என்ன ராஜி? அங்க பாருங்க. இங்க பாருங்க, உங்க 2 பேருக்கும் சேர்த்து தான் சொல்றேன். துளசி என் கூட வாழ்றதை தவிர அவளுக்கு வேற வழியே கிடையாது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இப்பவும் சொல்றேன், எனக்கு துளசி வேணும். நான் துளசியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் அவ அக்காவைய போட்டு தள்ளுவேன்.